வணக்கம் மாணவர்களே. புலனங்கங்கள் என்னும் அலகின் இறுதியாக மனித காது தொடர்பாக நமது கவனத்தை செலுத்துவோம். கேட்டல் என்னும் உணவின் பொருட்டான வாங்கிகள் செவியில் அமைந்துள்ளன. மனித செவியானது பின்வருமாறு 3 பாகங்களாக பிரிக்கப்படக்கூடியது. இங்கே ஒரு புள்ளியிடப்பட்ட கோடு காண்பிக்கப்பட்டுள்ளது. இக்கோட்டிற்கு இடதுபுறமாக உள்ள பகுதிகள் புறச்செவி எனவும், இவ்விரு கோட்டிற்கும் இடைப்பட்ட பகுதிகள் நடுச்செவி எனவும், இக்கோட்டின் உட்புறமான பகுதிகள் உட்செவி எனவும் நாம் வலயங்களாக வகைப்படுத்தலாம். செவியின் வெளிப்புறமான புறச்செவி பகுதியிலே புறச்செவிச்சோனை, புறச்செவி கால்வாய், செவிப்பறை ஆகிய பகுதிகளை வேறுபடுத்தலாம். நடுச்செவி பகுதியிலே 3 செவி சிற்றென்புகள் காணப்படுகின்றன. அவை முறையே சம்மட்டியுரு, பட்டையுரு, ஏந்தியுரு எனப்படுகின்ற 3 செவி சிற்றென்புகள் நடுச்செவி பகுதியை ஆக்கியுள்ளன. மனிதனில் காணப்படும் என்புகளில் மிகச்சிறிய என்பு இச்செவி சிற்றென்புகளாகும். அதிலும் ஏந்தியுரு மனிதனில் காணப்படும் மிகவும் சிறிய என்பாக கொள்ளப்படுகிறது. இவ் நடுச்செவி பகுதியானது ஊத்தேக்கியாவின் குழாய் மூலமாக தொண்டையினுள் திறக்கிறது. செவிப்பறையின் வெளிப்புறமாக உள்ள அமுக்கமும் செவிப்பறையின் உட்புறமாக உள்ள அமுக்கமும் வளிமண்டல அமுக்கத்திற்கு சமனாக இருப்பதற்காக ஊத்தேக்கியாவின் குழாய் மூலமாக செவிப்பறையின் உட்பகுதியானது வளிமண்டலத்துடன் தொடுகை உறுகிறது. அடுத்து மனித காதின் உட்பகுதியை நோக்குவோமாயின், உட்பகுதியானது தலைவாயில் உபகரணம், நத்தை சுருள் கால்வாய் என்னும் பகுதிகளை கொண்டது. இத்தலைவாயில் உபகரணம் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்த 3 அரைவட்ட கால்வாய்களை கொண்டது. இவ் அரைவட்ட கால்வாய்கள் காதின் கேட்டல் தொழிலுக்கு மேலதிகமாக உடற்சமநிலையை பேணுவதில் உதவி புரிகிறது. நடுச்செவியில் உள்ள ஏந்தி உருவானது தலைவாயில் உபகரணத்தில் உள்ள நீள்வட்ட பலகணியுடன் தொடுகையில் இருக்கும். செவிப்பறை அதிரும் வேளையில் இவ் செவி சிற்றென்புகள் அதிர்வதன் மூலம் கேட்டலின் மூலம் பெறப்படும் ஒலியின் அலையானது செவிப்பறையினூடாக செவி சிற்றென்பு வழியே நீள்வட்ட பலகணியை சென்றடைகிறது. இவ்வாறு சென்றடைந்த ஒலி தூண்டலானது நத்தை சுருள் கால்வாயினுள் காணப்படும் அகநிணநீர், சுற்று நிணநீர் எனப்படும் திரவத்தன்மையான ஊடகம் வழியே ஊடுகடத்தப்படும். இவ்வாறு திரவத்தன்மையான பதார்த்தங்கள் இவ் ஒலியலை தூண்டலுக்கு ஏற்ப அதிரும்போது நத்தை சுருள் கால்வாயினுள் காணப்படும் ஒலி வாங்கி கலங்கள் அத்தூண்டலுக்கு ஏற்ப அதிர்வதன் மூலம் கிடைக்கப்பெறும் தூண்டலானது செவி நரம்பின் வழியே மூளையின் கேட்டற் பகுதியை சென்றடைகிறது. கேட்டலுக்காக சிறப்படைந்த புலனங்கம் காதுகளாகும். ஒலிபெருக்கி அதிரும்போது வளியலையில் ஏற்படும் நெருக்கல்கள், ஐதாக்கல்கள் மூலம் எழும் ஒலியலைகள் அதனை விட
நாம் கதைக்கும் போது ஏற்படும் ஒலி அலைகள் வழியில் நெட்டாங்கு அலைகளாக பயணித்து புறச்செவி சோனையினூடாக புறச்செவி சோனையின் உதவியுடன் புறச்செவி கால்வாய்களினுள் உட்செலுத்தப்படும். இவ்வாறு புறச்செவி கால்வாய்களினூடாக வரும் ஒலியலையானது செவிப்பறையை அதிர வைக்கும். செவிப்பறையுடன் தொடர்பில் காணப்படும் செவிச்சிற்றன்புகள் செவிப்பறை அதிர்விற்கேற்ப குறித்த மீடுரனில் அதிரும். செவிப்பறையின் மிகச்சிறிய அதிர்விற்கும் மிகப்பெரிய அமுக்கத்தை வழங்குவதற்காக செவிப்பறையின் விட்டத்தினை விட ஏந்தியுருவின் விட்டமானது மிக சிறியதாக காணப்படுகிறது. இதன் மூலம் செவிப்பறையின் சிறிய அதிர்வுகளும் பெரிய ஒலி தூண்டலாக நீள்வட்ட பலகையினூடாக ஊடுகடத்தப்படும். நத்தை சுருள் கால்வாயின் உள் அமைப்பை அவதானிப்போமாயின் அங்கு அக நிணநீர் சுற்று நிணநீர் எனப்படும் பாய்மங்கள் காணப்படும். செவிப்பறையின் அதிர்விற்கேற்ப செவிச்சிற்றன்புகள் அதிர்வதன் மூலம் பெறப்படும் தூண்டலானது அக நிணநீர் சுற்று நிணநீர் திற பாய்மங்களின் ஊடாக பெறப்பட்டு காதினுள் காணப்படும் ஒலி வாங்கி கலங்களை அதிர வைக்கும். இவ்வாறு ஒலி வாங்கி கலங்கள் அதிர்வதன் மூலம் பெறப்படும் ஒலியானது செவி நரம்புகளினூடாக மூளையின் கேட்டல் பகுதியை சென்றடைவதன் மூலம் எம்மால் ஒலியை உணர முடிகிறது. காதின் கேட்டல் தொழிலுக்கு மேலதிகமாக உடற்சமநிலையை பேணுதல் எனும் பிரதான தொழிலையும் புரிகிறது. உடற்சமநிலையை பேணுதலில் உட்காதின் அரைவட்ட கால்வாய்கள் உதவி புரிகிறது. மேற்படி அரைவட்ட கால்வாயானது ஓர் பாய்மத்தினால் நிரம்பியுள்ளது. நாம் உடலின் அசைவினை மேற்கொள்ளும் போது இப்பாய்மம் அசைவதனால் அங்கு காணப்படும் நரம்பு வாங்கிகள் அசைவுக்கு காரணமான தகவலை பெற்று அத்தகவலை அதற்குரிய நரம்புகளினூடாக மூளையின் மூளி பகுதிக்கு எடுத்துச் செல்வதன் மூலம் சமநிலை பேணப்படுகிறது.